அங்கே நாவல் என்ற பெருந்தீவில் அமைந்துள்ளது 56 தேசங்கள். 56 தேசங்கள் அமைந்துள்ளது. ஆமா, இந்த 56 தேசத்துக்கும் என்ன மூல பொருளாக விளங்குவது ஆதி கைலாச பர்வகம். ஆதிவள்ளி கைலாச பர்வகம். ஆமா, அந்த ஆதிவள்ளி கைலாச பர்வகத்திலே என்னையா யாரெல்லாம் கொலுவிருக்கிறார்கள்? யாரையா? 33 கோடி தேவர்கள், 48,000 கோடி ரிஷிமார்கள், ஆமா, கிண்ணறர், எம்பொருளர், கருட காந்தர்வர், சித்த வித்யாதரர், எந்த ஆதி கைலாசத்திலே அனைவரும் கோடி கொலுவிருக்கிறார். உடனே கோடி கொலுவிருக்கின்றார். அவரை கோடி கொலுவிருக்கும் பொழுது அந்த ஆதிவள்ளி கைலாச பர்வகத்திலே என்ன அங்க இன்னும் யாரெல்லாம் கூடி கொலுவிருந்து வருகிறார் தெரியுமா? யாரையா? அது வீர லட்சுமி வீரண்ட வெள்ளி கைலாசம், அது விஷ்ணு பகவான் செய்யும் கைலாசம், தானாகி தோன்றிய இப்படி பொன்னுவல்லி கைலாசத்திலே கைலாச பர்வதத்திலே இப்படி வானவர் தானவர் நவமணிவர்கள் சித்தர்கள் என்று அனைவர்களும் கூடி கொள்விருக்கிறார். இப்படி கூடி கொள்விருக்கும் போது என்னென்ன ஆண்டவனாகிய பகவான் சரி அம்மை பார்வதி அம்மனை இடதுபுறமா வைத்தவராக அப்படியே ஆதிவள்ளி கைலாசத்திலே தெற்கு முகமாக கொள்விருக்கிறார். இப்படி கொள்விருக்கும் போது என்னையா ஆண்டவனாகிய பகவான் இந்த உலகத்தை மூன்றாக பாவித்தார், மூன்றாக வைத்தார். அதலை, சுதலை, ஆதி பாதாளம். அதலை என்றால் வானுலகம், வானுலகம். சுதலை என்றால் நாம் வாழக்கூடிய இந்த பூலோகம், மத்திய லோகம். ஆதி பாதாளம் என்றால் நமக்கும் கீழ் வாழக்கூடிய அரக்கர்கள் வாழக்கூடிய உலகம், அசுரர்கள் வாழக்கூடிய உலகம். ஆமா சரி. இப்படி மூன்றாக பிரித்து முக்கண்ணன் பகவான் முக்கண்ணி பார்வதியோடு கொள்விருக்கிறார். ஆமா, இப்படி கொள்விருக்கும் பொழுது என்ன இப்படி இருக்கும் பொழுது என்னையா அங்க என்ன நடக்கிறது என்றால் என்ன அந்த அசுரர்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம். என்ன எண்ணம்? இந்த தேவர்களோ சரி என்றும் சாகாமல் இளமையோடு இருக்கிறார்களே, அதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன? இந்த தேவர்களுக்கும் பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, சாக்காடும் கிடையாது, நோக்காடும் கிடையாது. நோக்காடு இருந்தா தானே சாக்காடு வரும். ஆமா, அதுவும் கரெக்ட். என்று இளமையோடு இருக்கிறார்களே, அதற்கு காரணம் என்ன? காரணம் தான் என்ன என்பதை தெரிந்து வர வேண்டும் என்று இந்த அசுரர்கள் எல்லாம் ஒன்று கூடி எங்கே வருகிறார்? அந்த தேவநாடு தேடி எல்லோ தேடி எல்லோ தேடி எல்லோ அந்த அசுரர்கள் வருகிறாரே வருகிறாரே தேவநாடு தேடி எல்லோ தேடி எல்லோ தேடி எல்லோ அசுரர்கள் எல்லாம் அந்த நாட்டை விட்டு அப்படியே தேவன் ஆடு வருகிறார்.
வருகின்றார். உடனே தேவராடு வந்த உடனே இந்த அசுரர்கள் எல்லோரையும் கண்ட உடனே சரி இந்த தேவர்கள் எல்லாம் அப்படி கை இரு கரங்கூப்பி வணங்கி வரவேற்றார்கள். வாருங்கள் 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 என்று வரவேற்ற உடனே ஆமா அப்பா அசுரர்களே, என்ன அங்கு உள்ள நீங்கள் எல்லாம் இங்கு என்னை தேடி வந்திருக்கிறீர்களே, காரணம் என்ன? புதுசா வந்திருக்கீங்களே என்ன காரணம்? ஐயா தேவர்களே, நீங்களும் உங்களுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை என்றுமே இல்லை என்றும் இளமையோடு இருக்கிறீங்களே, அதுக்கு காரணம் என்னவென்று கேட்கிறார். காரணம் என்னவென்று கேட்கின்றார். கேட்ட உடனே அசுரர்களிடத்திலே இந்த அசுரர்களிடத்திலே தேவர்கள் எல்லாம் என்ன கூறுகிறார்? என்ன ஐயா? ஐயா நாங்க எதற்கு சாகாம இருக்கிறோம்னு கேக்குறீங்களா? அதான் கேட்போம், சொல்லுங்க. நாங்களும் நீங்க யாரும் சாப்பிடாத ஒரு பொருள் சாப்பிடுறோம். என்ன பொருள்? பூச்சி மருந்து எதுவும் சாப்பிடுறீங்களா? பூச்சி மருந்த நீ குடி, நான் எதுக்குடா அரளி குடிக்கணும்? மருந்து எதையும் அரைச்சு குடிக்கீங்களா? எனக்கு ஆத்தா எல்லா செல்வமும் தந்திருக்கா. அப்படியா? அப்ப என்னையா குடிக்கிய? அதாவது நாங்க யாரும் சாப்பிடாத ஒரு பொருள் சாப்பிடுறோம். அது என்ன பொருள்? அதாவது அமிர்தம் சாப்பிடுறோம். அமிர்தமா? அமிர்தம் அந்த 10 ரூபா கொடுத்தா கிடைக்குமே. அமிர்தத்தை நீ நினைச்ச மாதிரி கடை பஜார்லயோ மெடிக்கல்லயோ வாங்க முடியாது. எங்கயா வாங்கலாம்? அமிர்தம் கிடைக்கணும் அப்படின்னா சரி திரு பார்க்கடலை கடையணும். பார்க்கடலை கடையணும். ஆமா, கடலை கடைஞ்சாதான் அமிர்தம் கிடைக்கும். சரி என்று ஆமா சொன்ன உடனே இந்த அசுரர்கள் எல்லாம் பார்த்தார். என்னய்யா? ஐயா தேவர்களே, உங்களோடு சேர்ந்து சரி நாங்களும் அமிர்தம் கிடைக்கிறோம். 2 பேரும் எடுத்து கிடைக்குமா? அதுல கிடைக்கக்கூடிய அமிர்தத்துல ஆளுக்கு பாதி பாதி, ஆளுக்கு 50-50. 50-50யா? என்ன பிஸ்கெட்டா வைக்காங்க? அதாவது அமிர்தத்தை ஆளுக்கு பாதி பாதி பங்கிட்டுக் கொள்வோம் சரி என்று ஆமா 2 பேர்களும் சம்மதம் செய்து சரி அமிர்தம் கிடைக்க வேண்டும் என்று. ஆமாண்ணே. தம்பி அமிர்தம் கிடைக்கணும் அப்படின்னா பாத்திரம் வேணும். என்ன பாத்திரம் வேணும்? ஏன்னா அவ்வளவு பெரிய கடலை கடையணும்னா பாத்திரம் வேணுங்களா? ஆமா இதெல்லாம் பாத்திரம் வேணுமே என்று சரிதான். அவர்கள் எப்படி பாத்திரமானது அங்கே அழகாக அந்த பாத்திரம் சேகரிக்கிறார்கள். எப்படி எப்படி என்ன? அவர்கள் பூமி ஒரு தாலியாக, பூமி ஒரு தாலியாக, கடல் மாறாக, கடல் மாறாக, மாமலையை வென்றாக, மாமலையை வச்சாக, பசுகியவரை கைதாக, பசுகியவரை கைதாக. அப்படியே பாத்திரம் வேண்டும் என்பதற்காக சரி பூமி ஒரு தாலியாக. கேட்டது தாலியாக? இந்த தாலி இப்பவே தேவையா உனக்கு? என்னையா? இது இல்லடா, அது என்ன தாலி? பூமி ஒரு தாலி அப்படின்னா நமக்கு வீட்டுல அதாவது கரிதாளிக்கு வச்சிருப்பாங்க வடச்சட்டி. பூமி ஒரு தாலியாக, ஆமா பொங்கும் கடலை பாலாக்கி பாலாக்கி, மாமலை என்று சொல்லக்கூடிய மிருகுமலையை மற்றாக போட்டு, ஆமா வாசுகி என்ற ஒரு பெண் நாகத்தை மனமாக போட்டு. ஏன் பாம்பு கடிக்காதோ? பாம்பு கடிக்காது. அப்படியா? தேவர்கள் ஒருவரும் சரிதான். அசுரர்கள் ஒருவரும் என்று இழுத்து அமிர்தம் கிடையாது. இழுத்து இழுத்து அமிர்தம் கிடைக்கின்றார். அப்படி கடையும் போது சரி தேவர்களும் அசுரர்களும் கூடி திருப்பார் கடலிலே அமிர்தம் கிடையும் போது ஆமாண்ணே. முதல் நாள் கிடைக்கிறார்கள். சரி அப்படி 2 பேர்களும் முதல் நாள் அமிர்தம் கிடைக்கிறாங்க. ஆமா அப்படி அமிர்தம் கிடைக்கும் போது என்னென்ன? முதல் நாள் கிடைத்த அமிர்தத்திலே யார் வென்று பிறக்கிறார்? யார் ஐயா? அங்க முதல் நாள் அல்ல அமிர்தவனில் அமிர்தவனில் அப்படி முதல் நாள் இந்த தேவர்களும் முனிவர்களும் திருப்பார் கடலை கடைகிறாங்க. அப்படி கடைகிறார்கள். அப்படி கடையும் போது சரி முதல் நாள் கிடைத்த அமிர்தத்துல யார் வந்து பிறக்கிறார்? யாரையா? ஏன் உங்க அக்கா மூத்தவா பிறக்கா? எங்க அக்காவா? எங்க அக்கா கட்டலாம் அக்கா. அதாவது உங்க அக்கா முதல் நாள் கிடைத்த அமிர்தத்துல பிறக்காரா? சரி உடனே ஆமா முதல் நாள் கிடைத்த அமிர்தத்திலே ஒரு பெண் வந்து பிறந்தாள். அழகான பெண்ணா? அழகான பெண் இல்லடா, என்ன பெண்ணு? பார்க்கிறதுக்கு சலிக்கல சலிக்கலையா? அவ லட்சணத்தோடு ஒரு பெண் வந்து பிறக்கிறாள். லட்சணத்தோடு பிறக்கின்றாள். அவளுக்கு சரி உடனே அவளை சிவபெருமான் முன்பு கொண்டு நிறுத்தினார்கள். அவர் கேட்டதுக்கா? அவர் கேட்டிருக்கா. யார் கேட்டதுக்கு? அதாவது ஆமா உடனே அந்த பெண்ணுக்கு பெயர் கொடுக்க வேண்டும் என்று சரிதான். முதல் நாள் கிடைத்த அமிர்தத்திலே அந்த பெண் வந்து பிறந்த காரணத்தினால் சரி அவளை மூத்தவள் என்றும் மூத்தவள் என்றும் மித்ராதேவி என்றும் மித்ராதேவி என்றும் மூதேவி என்றும் பெயர் கொடுத்தார்கள். மூதேவி பெயர் கொடுத்து யாரு? அந்த பெண்ணுக்கு கதையில கதையில அப்படி ஆமா நான் உடனே சம்பளம் கொடுத்து குட்டியாந்து வச்சிருக்கேன். என்னைய மூதேவிங்கயோ? ஆமா அதான் ஆமா மேடையில இருக்கும்போது சொல்லிக்கலாம்.
கீழே இறங்க வைவாரே. அப்படி சரிதான். அங்கே ஆமா. முதல் நாள் கழிந்த அமிர்தத்தில ஒரு மூத்தவள் ஒரு பெண் வந்து பிறந்தாள். பெண் வந்து பிறந்தாள். அவளை சிவபெருமான் கிட்ட கொண்டு நிறுத்திய உடனே சிவபெருமான் அவளுக்கு என்ன வேலையை கொடுத்தார்? ஏய், என்ன வேலையை கொடுத்தாரு? அம்மா பெண்ணே, நீ சுறுசுறுப்பானவன் முதுகிலும் முதுகிலும் சோம்பேறியின் முகத்திலும் போய் அமரு மூஞ்சில போய் அமரு என்று ஆமா அவளுக்கு ஒரு வழியை கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு தேவர்கள் எல்லாம் இரண்டாவது நாள் அமிர்தம் கிடையாங்க. 2வது நாள் அடைந்தார்கள். இரண்டாவது நாள் அமிர்தம் கிடையும் போது சரிதான். இரண்டாவது நாள் அமிர்தத்திலே யார் வந்து பிறக்கிறார்? யார் ஐயா? அங்கே இரண்டாவது அமிர்தம் இரண்டாவது நாள் இந்த தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கிடையும் போது சரி இரண்டாவது நாள் அமிர்தத்துல யார் வந்து பிறக்கிறார்? யார் உங்க அக்கா வந்து வரக்கானா? எங்க அக்கா மகன் லட்சுமி வந்து பிறக்கிறார். லட்சுமி வந்து வருகின்றாள். அவள் லட்சுமி வந்து பிறந்த உடனே ஆமா அவ பார்ப்பதற்கு லட்சணமாக இருந்தாள். நல்ல அழகா இருக்கான்னு தெரிய அக்கா. அவள் ஆவாதுன்னு எங்க அக்கா நல்ல அதாவது அவா அதாவது அவளுக்கு லட்சணம் போல இருந்த காரணத்தினால் அவளுக்கு லட்சுமி மகாலட்சுமி என்று பெயர் கொடுத்தார்கள். ஆமா அப்படி பெயர் கொடுத்து என்ன அவளை திருமாலுக்கு மாலை மனம் முடித்து வைத்தார்கள். சரிதான். அவளை முடித்து வைத்தவுடனே என்னென்ன இப்படி தேவர்கள் எல்லாம் வந்து கூடி ஆமா மூன்றாவது நாள் அமிர்தம் கிடைய வேண்டும் என்று கிடைய வேண்டும் என்று அங்கே திருப்பார் கடலில் வந்து மூன்றாவது நாள் அமிர்தம் எப்படி கிடைக்கிறார்கள்? எப்படி ஐயா? அங்கே மூன்றாவது அமிர்தமதி மூன்றாவது அமிர்தமதி தேவர்களும் மனிதர்களும் மூன்றாவது நாள் அமிர்தம் கிடைக்கிறாங்க. 3வது நாள் கிடைக்கின்றார். அப்படி கிடைக்கும் போது ஆமா அப்படியே அமிர்தம் வந்து இருக்கிறது. அமிர்தம் வந்து வருகின்றது. அமிர்தம் விழுந்த உடனே சரி தேவர்கள் எல்லாம் அமிர்தம் எங்களுக்கு, தேவரெல்லாம் எங்களுக்கு அமிர்தம், அசுரர்கள் எல்லாம் எங்களுக்கு, எங்களுக்கு எங்களுக்கு தான். எனக்கு தான் அமிர்தம். அப்படி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் சண்டையானது வருகிறது. சபாஷ். இரண்டு பேர்களுக்கும் போட்டி வருகிறது. ஒரு சண்டை வருது. உடனே பார்த்தார் ஆமா இந்த அசுரர்கள் எல்லாம் தேவர்களிடத்திலே சண்டையிட்டு அமிர்தத்தை பிடுங்கி விட்டார்கள். அமிர்தத்தை வாங்கி விட்டார்கள். உடனே தேவர்கள் எல்லாம் பார்த்தார், என்ன ஆகா இந்த அசுரர்களிடமிருந்து மீண்டும் அமிர்தத்தை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னா வாங்கணும் அப்படின்னா நம்ம மாயவனாகி எம்பெருமாள்